இன்னைக்கு நம்ம ஒரு நியூஸ் பார்க்க போறோம். இது தேர்தலை பற்றியோ அல்லனா போரை பற்றியோ நியூஸ் இல்லை. வடகொரியாவையும் தென்கொரியாவையும் பற்றிய ஒரு நியூஸ் தான். என்னன்னா, ஒரு குடும்பம் வடகொரியாவில இருந்து தப்பிச்சு தென்கொரியாவில் போய் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில்டா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல். அதாவது வடகொரியாவில் ஒரு 10 பேர் கொண்ட குடும்பம் எப்படியாவது வடகொரியாவில இருந்து தப்பிச்சு அப்படிங்கிறது நியூஸா இருக்கு. பட் வடகொரியாவில் இருந்து வெளியேறி தென்கொரியாவில் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்திருக்காங்க. இதுக்காக அவங்க ஒரு 10 வருஷமா, குறைஞ்சது 10 வருஷமா வடகொரியாவிலேயே திட்டம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு எப்படியோ தப்பிச்சு இப்போ தென்கொரியாவில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த நபரின் பெயர் வந்து கிம் இ கியோக். எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கடல் வழியே தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து கடற்கரை ஓரமா வாழாம வடகரை பகுதியில வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா தப்பிச்சு போறதுக்கு உகந்த இடமா நம்ம செலக்ட் பண்றது கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி ஹியோக்கோட தந்தை சொல்லியிருக்காரு. கிம் இல் ஹியோக்கோட ஃபேமிலி தான் அந்த வடக்கு நகரத்தில் இருந்து மூவ் ஆகி தெற்கு நகரத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க 10 வருஷமா. அங்க உள்ள மக்களிடம் பழகி அங்க மீன் பிடிப்பது எப்படி, இந்த தொழில்களை எல்லாம் கற்றுக்கொண்டுதான் அவங்க வந்து கிளம்பியிருக்காங்க. இந்த 10 வருஷத்துக்குள்ள கிம் இல் ஹியோக்கு வந்து 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. 3வது ஒரு குழந்தை 5 மாத கர்ப்பிணியா அவங்க மனைவி இருந்திருக்காங்க. சரி, இவங்க எல்லாரையும் வச்சுட்டு இவ்வளவு ரிஸ்க்ல நம்ம எப்படி போறது? போதா குறைக்கு அவங்க தம்பி, அப்புறம் கிம் இல் ஹியோக்கோட குடும்பம், இப்படி மொத்தமா 10 பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து கிம் இல் ஹியோக்கோட தந்தை வந்து 2023 இறந்து விட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க எப்படி தப்பிச்சு போறதுங்கிற அந்த பிளானை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படிதான் கடந்த 2023 ஒரு மார்ச் மாசம் வந்து மஞ்சள் கடல்ல வந்து ஒரு புயல் தாக்கி இருக்கு. அதாவது ஏன் இந்த புயல் தாக்கக்கூடிய நேரத்தை இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த நேரம் தான் வடகொரிய கடற்படையின் அந்த ரோந்து என்பது கொஞ்சம் கவனிக்கத்தக்கதா இருக்காது. அப்படிங்கிறதுனால அவங்க இந்த 10 வருஷத்துல நோட் பண்ணி எடுத்த அந்த விஷயத்துல ஒண்ணு இது. அவங்க அப்படியே தப்பிச்சிருக்காங்க. அதனால அவங்க அந்த நேரத்தை சூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப கடல் வழியே பயணம் பண்றதுக்கு முன்னாடி வடகொரிய தென்கொரிய எல்லையோரங்கள்ல வந்து அதிகமா கண்காணிப்புங்கிறது தீவிரமா இருக்கும். ஆனா கடல் பகுதியில வந்து இந்த மாதிரி சீற்றங்கள் நேரத்துல கண்காணிப்புங்கிறது ரொம்ப குறைவா இருக்குங்கிறத பயன்படுத்தி தான் அவங்க போயிருக்காங்க. என்ன இருந்தாலும் மக்கள் போகக்கூடாது, தப்பிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நிலத்துல வந்து கன்னி வெடிகளை வந்து வடகொரிய ராணுவம் புதைத்து வைத்திருப்பதாக ஒரு தகவல், அதுவும் தென்கொரியா சைட்ல இருந்தா வந்திருக்கு. வடகொரியாவில இருந்து இந்த தகவல் வரல. அப்படி அந்த கன்னி வெடிகளை எல்லாம் தாண்டி 5 மாத கர்ப்பிணியோடு இந்த கிம் இல் ஹியோக்கோட குடும்பம் மெதுவா தப்பிச்சு கடல்ல வந்திருக்காங்க. கடல்ல வரும்போது 2 குழந்தைகளை சாக்கு மூட்டையில கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஸோ 2 குழந்தைகளை சாக்கு மூட்டையில கட்டிட்டு 5 மாத கர்ப்பிணி மற்றும் அவரது குடும்பம் மொத்தம் 9 பேர் கொண்ட குழு அந்த படகுல பயணிச்சிருக்காங்க. வடகொரியாவில இருந்து கிளம்பி தென்கொரியாவுடைய எல்லையோர கடற்பகுதியில வந்து அவங்க 2 மணி நேரம் பயணிச்சுதான் வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த தீவோட பேர் வந்து ஈயோன் பியோங் அப்படின்னு சொல்ற தென்கொரியா அந்த தீவை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு போட் வருது, அல்லனா யாரோ ஒரு அசைவு தெரியுதுன்னு சொல்லி தென்கொரிய கடற்படையில் உள்ளவங்க தான் அவங்கள மீட்டிருக்காங்க. இப்போ தென்கொரியாவில் அவங்க நல்ல மகிழ்ச்சியா வாழ்றாங்க. ஆனா அந்த தப்பித்து வந்த நபரின் இளைய சகோதரர் ஒருத்தர் வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணப்போ தென்கொரியாவில் இறந்து விட்டதாகவும் கடந்த 4 மாதங்களாக அவங்க இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவருக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, தென்கொரியாவில் வந்து சமையல் கலை படிச்சு சமையல் கலைஞராக வேலை பார்த்துட்டு வர்றதா நம்ம இதுல இருந்து நம்ம ஏன் இந்த நியூஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, மக்களை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. வடகொரியாவில் வந்து எந்த நியூஸுமே வெளியே வராது. வந்த நியூஸ்களையும் வந்து வடகொரிய ஊடகம் மட்டும்தான் தெரிவிக்கும். அப்ப எப்படி வந்து அங்க வந்து பஞ்சம் நிலவுது, அங்க வந்து மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க, எப்படி நியூஸ் வந்து வெளியே வருதுன்னு தெரியல. இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு நாடுகளுடனும் தொடர்பு கொள்ளாமல் மக்களை வந்து கிம் ஜாங் உன் வச்சிருக்காருன்னா, கண்டிப்பா அங்க வந்து ஒரு சில எல்லா நாடையும் போல அங்கேயும் சின்ன சின்ன பிழைகளான குறைகள் இருக்கலாம். அந்த இதை பிடிக்காதவங்க அரசாங்கத்தை எதிராக போராடவோ அல்லனா அரசாங்கத்தை ஏற்று கேள்வி கேட்க முடியாது. இது பல நாடுகள்ல இருக்கதான் செய்யுது. ஆனா மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த பேச்சு சுதந்திரம் தப்பிச்சு வரக்கூடியதுங்கிறது ரொம்ப கேஷுவலா இருக்கு. வடகொரியாவை பொறுத்தளவு அது கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தெல்லாம் அவங்க வராங்க. இருப்பினும் அங்க மக்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ ஊடகங்கள் சொல்றது எல்லாத்தையும் உண்மைன்னு ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி தப்பிச்சு வரவங்க வடகொரியாவுக்கு எகேன்ஸ்டா தான் பேசுவாங்க. அப்பதானே அவங்க வந்து தஞ்சம் புகுந்த நாட்டுல வந்து வாழ முடியும். சரி, அதற்கு அதாவது இவங்க சொன்ன தகவல்களை வச்சுதான் இப்படி வடகொரியாவில் வந்து நாங்க இப்படி இருந்தோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இவங்க அங்க என்ன செஞ்சிருந்தாங்க, எதனால அவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆனாங்கிறது வடகொரியா சார்பில் வந்து இன்னும் வெளியிடப்படலை. அது தெரியாத வரைக்கும் ஓகே, வடகொரியா பத்தி நம்ம இன்னும் உலகத்துக்கு முன்னாடி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். மேலும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நிறைய பேருக்கு தெரியலாம். உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்க தெரிவிங்க. அனைவருக்கும் நன்றி.